மட்டன் குழம்பு வீட்டு ஸ்டைலில் செய்கிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தக்காளி 2 பெரிய தக்காளி, 150 இருக்கும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு பிடிச்சபடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இதை பண்ணி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். ஒரு 4 விசில் 3 விசில் விட்டால் போதும். எங்கள் குக்கருக்கு, உங்கள் குக்கர் எப்படின்னு பார்த்து அத்தனை மாரி விட்டுருங்க. கறி எப்படின்னு பார்த்துங்க. அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பு தண்ணி எடுத்து குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கு வீட்டில் சூப்பு தண்ணி கேட்டாக்க சூப்பு தண்ணி கொடுக்கலாம். அது மிளகு ஜீரகம் அரைச்சி போட்டுருங்க. இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் அரைச்சி ஊற்றிக்குங்க. மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா 3-4 விசில் விட்டுருப்பான். வெங்காயம், தக்காளி, மிளகு ஜீரகம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கோம். உப்பு, அதுக்கு தேவையான உப்பு. முள்ளங்கி போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், முருங்காய் போடலாம். சில பேர் முருங்காய் போட மாட்டாங்க. எங்களுக்கு முருங்காய் பிடிக்கும். முருங்காய் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டா நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இது காய் முருங்காய் வெந்தோடனே புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் கறி குழம்பு புளி ஊற்ற மாட்டாங்க. நாங்கள் ஊற்றுவோம். நீங்கள் ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சீக்கிரமும் கறி குழம்பு கெட்டு போகாது. இது காய் வேகிறதுக்குள்ள புளி ஊறிடும். இங்கே பாருங்கள், காய் வந்து புளி ஊற்றுவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தால் 1 போட்டுக்கோங்க. உங்களுக்கு திட்டமாக போட்டுக்கலாம். எங்கள் சின்ன தேங்காய், அதனால் 1 தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொதிச்சோடனே தாளித்து கொட்டு. ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி கொதிச்சதும் நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு சின்ன ஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை பருத்தி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் உப்பு தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம், ஒரு 3 வெங்காயம். கருவேப்பிலை கறி வேகும் போது போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வாசமாக வரும். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை, எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வந்து இறக்கிடலாம். எல்லாம் போட்டு எல்லாம் கொதி பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்கா வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். மீடியமாக திக்கா வச்சுக்கோங்க. திக்கா வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். மீடியமாக திக்கா வச்சுக்கோங்க.